ஜல்லிக்கட்டிற்காக நடிகர் சிம்பு நடத்தவுள்ள அந்த மௌன போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவரது வீட்டு முன்பு ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அழகரிடம் கேட்கலாம். அழகர், நடிகர் சிம்பு வீடு முன்பு குவிந்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் என்ன விஷயங்களை பதிவு செய்யலாம் இனி நீங்க? சிம்பு வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் சிம்பு ரசிகர்கள் மட்டுமல்லாம ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களால பார்க்க முடியுது. இவங்க தற்போது இந்த சிம்புவுடைய அறவழி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்லாம தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிம்புவுடைய ரசிகர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் இந்த சிம்புவுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய டி நகரின் மாசிலாமணி தெருவில் இருக்கக்கூடிய பல்வேறு பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இவர்களிடமும், அதாவது சென்னை வாசிகளுக்கு ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பரிச்சயப்படாத விளையாட்டாக இருந்து வந்தது. ஆனா எப்போது ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது என்ற தொடர்பான செய்திகள் வெளிவர தொடங்கினவோ அப்போது இது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு முக்கிய ஒரு அங்கீகாரமாகவும் பாரம்பரிய விளையாட்டாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதற்கு ஆதரவு தெரிவித்து தற்போது இங்க இருக்கக்கூடிய அனைவரும் இங்கே மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மௌன போராட்டமாக இருந்தாலுமே கூட சிம்பு நடத்தப்படுவதால் அவர்கள் ரசிகர்களும் இங்கே அதிக அளவில் குவிந்திருக்கின்றார்கள். அதனால் அதிகமான கரகோஷத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது சிம்புவுடைய வீட்டு வாசல் இருக்கக்கூடிய அதாவது அவருடைய வீட்டு வாசல் இருக்கக்கூடிய கேட் திறக்கப்பட்டிருக்கிறது. எந்நேரத்திலும் சிம்பு வெளியே வரலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தற்போது சிம்பு வந்துவிட்டார். ரசிகர்களை அமைதி காக்கும்படி தெரிவித்து வருகின்றார். வீட்டின் முன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய ஒரு மேடை மீது ஏறி நின்று ரசிகர் முன்னிலையில் அமைதி காக்கும்படி தெரிவித்து வருகின்றார். குறிப்பாக இது ஒரு அமைதியாக நடக்கக்கூடிய அறவழி போராட்டம் என்பதால் அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ரசிகர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் இங்கே இருக்க வேண்டும் என சொல்லி வருகிறார். அவருடன் அவரது தோழர்களும் பெரிய நட்சத்திரத்தை சேர்ந்த மற்ற கலைஞர்களும் இருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் சிம்புவுடைய இந்த அறவழி போராட்டம் இந்த பகுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து சிம்புவை காண்பதற்காகவும் சிம்புவுடைய இந்த அறவழி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் தொடர்ந்து பல்வேறு பொதுமக்கள் சிம்புவுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய மாசிலாமணி தெருவில் குவிந்து வருகின்றனர். தேவேந்திரன், தற்பொழுது நடிகர் சிம்பு அவரது இல்லத்திற்கு வெளியே வந்திருக்கிறார். அவர் நேற்று அறிவித்திருந்தபடியே மாலை 5 மணிக்கு அந்த அறவழி போராட்டம் மௌனமாக 10 நிமிடங்கள் இருப்பதற்காக தற்பொழுது வெளியே வந்திருக்கிறார். அங்கு ஏராளமான ரசிகர்கள், ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் சூழ்ந்திருக்கின்றனர். அழகர், நேற்றைய தினம் நடிகர் சிம்பு தெரிவிக்கும் பொழுது தமிழர்களிடத்தில் அந்த ஒற்றுமை, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல வழிகளில் பல்வேறு வகைகளில் போராட்டங்கள் தனித்தனியாக நடத்தி கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒன்றுபட்டு அனைவரும் தங்களது எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். அதற்கான அவர் தெரிவித்திருந்த அந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக இந்த கூட்டத்தை நாம் பார்க்கலாமா? அந்த கருத்து குறித்து அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன விஷயங்களை பதிவு செய்கின்றனர்? சிம்புவுடைய அந்த நேற்று நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு இணையதளங்களில் சிம்பு தெரிவித்திருந்த, அதாவது செய்தியாளரின் சந்திப்பில் சிம்பு தெரிவித்திருந்த ஜல்லிக்கட்டை குறித்து பேசியிருந்த அனைத்து கருத்துகளும் சமூக வலைத்தளங்களில் அங்கிருக்கக்கூடிய வலைதள வாசிகளிடமும் பயன்பாட்டாளர்களிடமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற தொடங்கியது. தற்போது சிம்புவுடன் சிம்புவின் தந்தை டிஆரும் இந்த அறவழி போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றார். அதை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். சிம்புவுடைய தெரிவித்திருந்த அந்த அனைத்து கருத்துகளும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இது சென்னை வாசிகளிடம் மிகுந்த ஒரு வரவேற்பு, அதாவது ஒரு ஜல்லிக்கட்டை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு பீட்டா விதித்திருக்கக்கூடிய தடை குறித்த அனைத்து ஆவணங்களையுமே ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என கூறி வருபவர்களும் அது குறித்த அனைத்து தகவல்களையும் பெற தொடங்கினர். குறிப்பாக பீட்டா எதன் அடிப்படையில் இயங்குகிறது, பீட்டாவிற்கு இந்த ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான நோக்கம் என்ன என்பதை குறித்து விமர்சனம் மிகுந்த கருத்துக்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சிம்புவுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது ஏற்கனவே நிலவி வந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு கருத்திற்கு மீண்டும் வலு சேர்த்தது என்றே சொல்லலாம்.
அது திரை நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவரிடம் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையும் மிகப்பெரிய, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொதுமக்களிடமும் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமிழகத்தில் தமிழர்களை தாண்டி தமிழகத்தில் வசிக்கக்கூடிய பிற மொழியை பேசுபவர்களிடமும் ஜல்லிக்கட்டு குறித்த ஆர்வத்தை ஏற்பட முடிந்தது. இது நமது தொலைக்காட்சியிலும் பிற மொழி பேசும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களாக, அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்த கருத்துக்களை தெரிவித்திருந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிந்தது. இதை எல்லாவற்றுக்கும் தூண்டுதலாக நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு தூண்டுதலை சிம்புவுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது நேற்று கொண்டு வந்தது. அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பை தான் நாம் இப்போது பார்த்து வருகிறோம். தேவேந்திரன், நடிகர் சிம்பு அறிவித்திருந்தபடி மாலை 5 மணிக்கு அறவழி போராட்டம், மௌனமாக 10 நிமிடங்கள் இருக்கக்கூடிய அந்த அறவழி போராட்டம் தற்பொழுது துவங்குகிறது. அங்கு இருக்கக்கூடிய மற்ற சிம்பு ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் லட்சிய திமுக கட்சி உறுப்பினர்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய ஆதரவாளர்களை அமைதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். சிம்புவோடு அவரது தந்தை நடிகர் இயக்குனர் விஜய டி ராஜேந்தர் மற்றும் சிம்புவின் தாயார் உள்ளிட்டோர் அங்கு இருக்கின்றனர். சிம்புவினுடைய வீட்டிற்கு வெளியே தற்பொழுது சிம்பு அறிவித்திருந்தபடி அந்த மௌன போராட்டம் நடைபெறுகிறது. அவர் ஆக்டர் சிம்பு பக்கத்தில் டி ராஜேந்திரன் குண்டாயிட்டார், பக்கத்தில் அம்மா படத்துக்காக குண்டாயிட்டார். அதான் சிம்பு.